தயிரை வச்சு கூட ரொம்பவே சூப்பரான போலி ஐஸ்கிரீம் ரெடி பண்ணலாம். வாங்க இந்த டூப்ளிகேட் ஐஸ்கிரீம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஐஸ்கிரீம் செய்ய 1/2 லிட்டர் தயிரை வடிகட்டியில கட் பண்ணி ஊத்திட்டு 1 hour எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க. 1 hourக்கு அப்புறம் தயிர் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கும். அடுத்து இந்த தயிர்ல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி பவுல்ல சேர்த்துட்டு இப்ப இதுல ஒரு முடி ரோஸ் மில்க் எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்க கூடாது. எசன்ஸ் சேர்க்கும் போது கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. அப்பதான் தயிரோட ஃபிளேவர் இருக்காது. தயிரும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். புளிச்ச தயிர்ல செய்யக்கூடாது. தயிர் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ்ல சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் ஒரு பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் நாவல் பழம் எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிட்டு ஏற்கனவே நம்ம ஃப்ரீசர்ல ரோஸ் ஃபிளேவர் சேர்த்து வச்சோம் இல்லையா, அதுக்கு மேலே இதையும் ஊத்திட்டு மறுபடியும் 2 மினிட்ஸ் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 3 டிராப் பாதாம் எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதே நம்ம ஃப்ரீசர்ல வைக்கணும். ஒவ்வொரு லேயர் சேர்க்கும் போது நம்ம ஃப்ரீசர்ல 2 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கணும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சுகரை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 ல 3 டிராப் வெனிலா எசன்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/4 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஸ்காட்ச் எசன்ஸ், 3 டிராப்ஸ் கிரீன் ஃபுட் கலர், 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டு இதை சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஐஸ்கிரீம்ல ஊற வச்சிருக்க பாதாம் பிசினை சேர்த்துட்டு இதுக்கு மேல இந்த லேயரை ஊத்திட்டு ஒரு 3 to 4 hours ஃப்ரீசர்ல வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான போலி ஐஸ்கிரீம் செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இது ஒன்னொன்னு ஒரு ஃபிளேவர்ல இருக்கும். இதுக்கு மேல உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் இல்லைன்னா ஸ்விங்கர்ஸ் தூவி சர்வ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.